தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 193வது எபிசோட். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அற்புதமா வந்திருக்கு. ஸோ டெக் நியூஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கொடுங்க. அப்பதான் இன்னும் பார்க்க எங்களுக்கும் நல்ல பூஸ்ட் வரும். அண்ட் முக்கியமா இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எல்லா டெக் நியூஸையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 உங்களை கடுப்பாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் எந்தும் எஸ்ன்னு தான் நானும் ஓட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி தான் கேள்வியும் கேட்டிருந்தேன். ஓட் பண்ணது எப்படி ஓட் பண்ணியிருக்கீங்கன்னா, எஸ் ப்ரோ ரொம்ப கடுப்பாக்கியிருக்குன்னு சொல்லி 61% நண்பர்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. இல்லைப்பா அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி 23% நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்கெல்லாம் யாரும் கொஞ்சம் கண்ணில் காமிங்கப்பா, என்ன தான் அப்படி பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒன்று. அண்ட் இது வரைக்கும் நான் விண்டோஸை யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லி 16% நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் 74,000 பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். போட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட யூஎஸ் கம்பெனி கிட்ட இருந்து $100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. எஸ், அந்த அளவுக்கான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. போட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போதைக்கு ஆடியோ செக்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவில் க்ரோ ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாக இன்னும் எதெல்லாம் வரப்போறாங்கன்றத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்க அரசாங்கம் இப்போ சீனாவுடைய 8 ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. எஸ், அலிபே, விசாட் போன்ற பல விதமான ஆப்ஸ் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நடவடிக்கை இன்னும் அதிகமாக தொடரும். ஸோ நீங்கள் பிரைவசி எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோன்றது போல இந்தியா எப்படி வார்னிங் கொடுத்தாங்களோ இப்போ அதே போல அமெரிக்காவும் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 5 மற்றும் 5 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். MIUI 12 உடைய அப்டேட் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க, அடே அப்பா உங்களுக்கான ஒரு அப்டேட் வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் உங்கள் நண்பர்களுக்கு தட்டி விடுங்க. அதே போல OnePlus Nord போன வருஷமே சூப்பராக செல்லான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ OnePlus Nordக்கு இப்போ Android 11, அதாவது Oxygen OS 11 இருக்கக்கூடிய Android 11 அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பீட்டாலாம் ரோல் அவுட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் Nord வச்சிருந்தீங்கன்னா பீட்டா ஓகே அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி சீக்கிரமாகவே உங்களுக்கு அஃபிஷியலாக Oxygen OS 11 ரோல் அவுட் ஆகிடும். உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக சேரிட்டபிள் கிஃப்ட் யாரா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஜெஃப் பிசாஸ் தான் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட $10 பில்லியன் வரைக்கும் ஒரு சேரிட்டபிள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. 4வது இடத்துல நம்மளுடைய ப்ளூ கலர் மார்க் ஜுக்கர்பர்க் அவர் இருக்காரு. மீதி 2 பேர் யாருன்னு பேர் தெரியல, வெளியூர்காரங்க. பட் இருந்தாலும் அவர்களும் நல்ல உள்ளங்கள் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக கொஞ்சம் நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறதா ஜெஃப் பிசாஸ் சொல்லியிருந்தார். ஒரு சைடில் ஷவுமி, ரெட்மி அண்ணனுங்கெல்லாம் ப்ரைஸை ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த சைடு தம்பி என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா போக்கோ ப்ரைஸை கட் பண்ணியிருக்காரு. எஸ், அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய போக்கோ C3 அண்ட் M2 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே விலையை குறைச்சிருக்காரு. போக்கோ C3க்கு பார்த்தீங்கன்னா $8,500 இப்போ இருக்கக்கூடிய ப்ரைசிங். அண்ட் போக்கோ M2க்கு $10,000, $1,000 $1,500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் யாராச்சும் இந்த டைமில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த பட்ஜெட்லனா ஒரு பக்காவான ஒரு ஆஃபராக இருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில். கால் குவாலிட்டி எப்போவுமே நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. இங்கிருந்து பேசும்போதே அந்த கால் குவாலிட்டி கொஞ்சம் லேட்டாக போகிறத வச்சு ஹலோ எஸ் நான் அமெரிக்காவிலேருந்து தான் பேசுகிறேன், துபாயிலேருந்து தான் பேசுகிறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த காலுடைய லேட்டன்சியே இருக்கும். பட் இப்போது கடந்த டிசம்பர் மாதம் எப்படி கால் குவாலிட்டி இருந்ததுன்றத ரேட்டிங் எடுத்து ட்ராய் அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்பர் 1 பொசிஷனில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. எஸ், 5 மார்க்குக்கு 5 மதிப்பெண்களுக்கு 4.3 எடுத்திருக்காங்க வோடஃபோன் ஐடியா. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கால் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. யாராச்சும் வோடஃபோன் ஐடியா இருந்தீங்கன்னா அது உண்மையானதை சொல்லுங்க. அப்படி இருந்ததுன்னா ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா BSNL அண்ட் ஜியோ. இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி அந்த செகண்ட் பொசிஷனை எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 3.9 அவுட் ஆஃப் 5. எஸ், இவங்க 2வது பொசிஷன் இருக்காங்க. கடைசி பொசிஷனில் இருக்கிறது யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் தான். இருக்கிறதுலே ரொம்ப மொக்கையான கால் குவாலிட்டி கொடுத்தது நீங்க தாங்கோ அப்படின்ற அவார்டை அவங்களுக்கு தான் தூக்கி கொடுக்கணும். 3.1 தான் இருக்கு. ஏர்டெல் யூசர் யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு குஷ்டத்தை இல்லை கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், நானும். இன்றைய ஐபி கொஸ்டின் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ராய் அனௌன்ஸ் பண்ணாங்க வோடஃபோன் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே டியூவல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நெட்வொர்க் நல்ல கால் குவாலிட்டி கொடுக்குறாங்க? எல்லா நெட்வொர்க்கை பற்றியும் போட்டிருக்கேன். கம்யூனிட்டி டேபில் மறக்காம ஓட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மற்றும் பாலிசிஸ் இந்த 2 விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு மெசேஜ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாப்பப் ஆயிருக்கு. நிறைய வாட்ஸ்அப் யூசருக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. எனக்கும் நேற்று வந்திருந்தது. படித்து பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி முழுமையாக இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அக்ரி கொடுக்கலாமா வேணாமன்றதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்க்குறது மட்டும் கிடையாது, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 2வதாக நிறைய பேர் நான் அக்ரி கொடுத்துட்டேன் ப்ரோ, அப்போ நான் என்ன பண்ணுறது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க.
கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக அவங்களே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற்றிடுவாங்க. அப்படி இல்லாட்டியும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துட்டோன்னா அவங்க யாரை வச்சு வாட்ஸ்அப் ரன் பண்ண போகிறாங்கன்றதும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சீக்கிரமாக ஒரு அப்டேட் வந்த உடனே என்ன ஏதுன்றதையும் நான் நம்மளுடைய தமிழ் டெக் பிரைம்லையோ இல்லை டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டு உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செம நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. அதாவது இந்தோனேஷியாவில் பைனாப்பிள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து பைனாப்பிளுடைய வேஸ்ட்டை வச்சு ட்ரோன், எஸ் கரெக்டாக தான் கேட்குறீங்க, ட்ரோனை செஞ்சுருக்காங்க. டிஸ்போசபிள் ட்ரோனா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டிங்கனாலும் மங்கி போயிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த மாதிரி பைனாப்பிள்லேருந்து வந்த ரீசைக்கிளபிள் மெட்டீரியல், அந்த வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும்ல. ஆனால் நம்ம ஊரில் வந்தால் சாப்பிடுவாங்களா இல்லை பறக்க வைப்பாங்களா? ரூல்ஸை தான் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய ட்ரோனை நான் விற்றுட்டேன். சாம்சங் உடைய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இப்போ இந்தியாவில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து இப்போ சாம்சங் கேலக்ஸி டேப் M62 அப்படின்ற பேரில் ஒரு டேப்லெட்டை வந்து செய்துட்டு இருக்கிறதா ஒரு சில லீக் இமேஜஸ்லாம் வந்திருக்கு. விலை என்ன ஏது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து தெரியல. பட் இந்தியாவில இருந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சப்போஸ் விலை கம்மியான நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அமேசான் முதல் முறையாக 11 போயிங் ஜெட்ஸை வாங்கியிருக்காங்க. அப்படின்னா போயிங் விமானம், ஃப்ளைட், சூரியரை போட்டு பார்த்துருப்பீங்கல்ல, எஸ் விமானத்தை, பெரிய விமானத்தையே வாங்கிட்டாங்களாம். பெருசாக சின்னசான்னு தெரியலிங்க, பட் விமானத்தை வாங்கியிருக்காங்க. எதுக்குடான்னா நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, அதனால நாங்கள் ஃப்ளைட்டை வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. தட் இஸ் ஜெஃப் பெசோஸ், அமேசான். ஆனர் V40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சைனால இப்போ அறிமுகப்படுத்த போறதா இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியேட் கூடிய Dimensity 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்க போது அண்ட் 45 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் வந்து வரப்போகுது. லான்ச் ஆகட்டும். இந்தியாவில் எப்போ வருது என்ன வருதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் குறிப்பாக இதில் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. இந்த டெக் நியூஸ்லேயே சூப்பரான நியூஸ் அப்படின்னா இதை தான் சொல்வேன். ரட்டன் டாட்டா மும்பையிலிருந்து பூனே போயிருக்காரு ஒரு எம்ப்ளாயை பார்க்கறதுக்கு. அதுவும் இவர்கிட்ட இப்போ வேலை செய்கிற எம்ப்ளாயி கிடையாது, எக்ஸ் எம்ப்ளாயி. முன்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்கு நேர்லேயே போயிருக்காரு பூனே வரைக்கும். அப்பயும் மாஸ்க் போட்டிருக்காரு. அது செகண்ட் விஷயம். பட் மெயினான விஷயம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்காருன்னு பாருங்க ரட்டன் டாட்டா. எஸ், சிம்பிளி த கிரேட். MI10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் விலை 21,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இப்போ அதில் ஒரு ஆஃபரும் வருது. 7ஆம் தேதி அமேசானில் பிரைம் மெம்பர்ஸ்க்காக 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் உடைய கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கூட ஆஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 21,000 ரூபாய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 19,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் வாங்கக்கூடிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரைசிங்க்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இன்னும் என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கடந்த பிரைம் நியூஸ் சூப்பர் கமெண்டர்ஸ் 3 பேர். ஸோ 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா VP2 தமிழ், ஹூ இஸ் எடிட்டிங் யுவர் வீடியோஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. மாற்றி இப்போ தாங்க டீம் கொஞ்சமாக அப்படியே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் அப்போ தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் ஆகுன்றதுனால 4 பேரும் மாற்றி எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போக போக டீம் எல்லாம் இன்னும் அவங்க வேலையெல்லாம் விட்டு போகாமல் இங்கே இருந்தாங்கன்னா யாருன்றது உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விக்னேஷ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, அண்ணா ப்ளீஸ் சேஞ்ச் த தம்ப்நெயில், டெக் நியூஸில் ஒரே மாதிரி இருக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கவலை வேண்டாம். மூன்றாவதாக மகாராஜ், யுவர் டெக் ஜீனி. ஜீனின்னா ஆலம்பனா அந்த மாதிரியா? சரி, ஓகே, டன், ஃபைன். வி அண்டர்ஸ்டாண்ட் தட் கிவிங் டெக் இஸ் யுவர் ஆம்பிஷன் அண்ட் வி ஆல் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் கண்டினியூ த மார்வலஸ் ஜர்னி அண்ட் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டெக் நியூஸில் என்னோட நின்று அனைத்து நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கவலை வேண்டாம். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.